உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தம்பி வணக்கம் தம்பி. இந்த ஊர் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் தம்பி. மூடுன இந்த கோயில் மறுபடியும் திறக்குமான்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு. ஆனா நீங்க வந்து திறந்து எங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க தம்பி. இன்னைக்கு யாக பூஜை நடக்க போகுது, 21 நாள்ல கும்பாபிஷேகமும் நடக்க போகுது. இனி நம்ம ஊரு செல்வ செழிப்பா இருக்கும். ரொம்ப நன்றி தம்பி. என்ன நம்ம டிரைவர் கிட்ட ஊர்க்காரங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இவனே இந்த ஊருக்கு புதுசு, இவன் கிட்ட போய் அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்க? இவனுக்கும் இந்த ஊருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒண்ணும் புரியலையே. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. அப்ப நாங்க வர்றோம் தம்பி. வரோம். இதுல ஏதோ சம்பந்தம் இருக்க. யார்கிட்ட கேக்குறது? சரிபட்டு வருமா? அவன் இன்னும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னம்மா? அது அந்த டிரைவர் ராஜா கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தம்மா. என்னம்மா சொல்றீங்க நீங்க? நாங்க ராஜா சேதுபதி ஐயா பேரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். இல்ல, நீங்க பேசிட்டு இருந்தது எங்க டிரைவர் கிட்ட தான். அட ஏமா நீங்க குழம்பி போய் எங்களையும் குழப்பறீங்க. நாங்க பேசிக்கிட்டு இருந்தது எங்க ஐயாவோட பேரங்கிட்டம்மா. சரி, நீங்க பேசிட்டு இருந்த அந்த பேரன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான்? அவர் கலர் வேட்டி சட்டை போட்டு ஜம்முன்னு இருந்தாரேம்மா. அத நீங்க பாக்கலையாமா? சரி வாயா, நம்ம போய் வேலையை பார்க்கலாம். கும்பாபிஷேகத்துக்கு சீரியல் டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும்யா. சரி. என்ன இவங்க அந்த கிழவனோட பேரன் வேஷ்டி சட்டை போட்டிருந்ததா சொல்றாங்க? அவ கோட் ஷூட்ல போட்டிருக்கான். நம்ம டிரைவர் தானே வேஷ்டி சட்டை போட்டிருக்கான். எதுக்கும் இப்ப போய் பாப்போம். என்ன இருந்தாலும் கிராமத்துக்கு வந்தா நம்ம பாரம்பரியமான வேட்டி சட்டையை போடுறதே தனி சுகம்தான். நல்லா இருக்கா? ஆமா, கோட் ஷூட் எல்லாம் போட்டா பயங்கர வெக்கையா இருக்கும். இந்த மாதிரி வேட்டி சட்டை போட்டாதான் நல்லா காத்து ஃப்ரீயா போகும். என்ன இவனும் வேஷ்டி சட்டையில இருக்கிறான்? அப்ப ஊர் ஜனங்க இவனதான் பாத்துட்டு போனாங்களா? நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. நம்மள போட்டு குழப்பம் எடுத்துட்டு இருக்கானுங்க. என்னப்பா, நான் சொல்றது சரிதானே? ஆக்சுவலா மாப்ள சந்திரா கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டாளா? ஆமா மாமா, நல்ல வேளை நீங்க சொன்னீங்க. அதே வேட்டி சட்டைக்கு மாத்திட்டோம். ஆமா. சட்டு சட்டுன்னு டிசிஷன் எடுத்து அதை உடனே செஞ்சு முடிக்கிறதுல என் சகையை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எப்படி சகல உன்னால மட்டும் இவ்வளவு பிரில்லியண்டா யோசிக்க முடியுது? ஹவுஸ் இட் பாசிபிள்? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. நம்ம சமாளிக்கணும்ல. ஓ, இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்றது, வேஷ்டி சட்டையெல்லாம் மாத்தி கண் கட்டி வித்த காட்டுறது, இதுக்கெல்லாம் ஏதாவது கோட்ஸ் இருக்கா? அட என்ன மாப்பிள, சரியான மங்குடி மாப்பிளையா இருக்கீங்க. உங்களுக்கு புரியறதுக்காக அவரு சொன்னா நீங்க சின்ன புள்ளத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அது சரி, நம்ம லெவல் அவ்வளவுதானா? நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எப்பா நீ என்னப்பா முழிய திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? என்ன வேற என்னையா பண்ண சொல்ற? ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைக்கிற மாதிரி இருக்கு. எப்படா இந்த கோவில் ஃபங்க்ஷன் முடியுன்ற மாதிரியே இருக்கு. எப்பா, பாட்டியோட பேர் நான் நடிக்கிறதுனா சும்மாவா? இன்னும் நீ நிறைய சோதனைகளை சந்திச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. சும்மா இருக்க மாப்பிள, அப்ப ஏற்கனவே பயந்து போயிருக்கான். நீங்க என்ன பீதியை கிளப்பிட்டு இருக்கீங்க? சும்மா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
சொல்லுங்க. உங்க ஊர்லயே நீங்க பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டமா. ஆம்பளைக்கு சமமா உழைச்சு முன்னேறி வசந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்கம்மா. ஆமா, உண்மைதான். எல்லா விஷயத்திலுமே நீங்க பெருசா சாதிச்சிருக்கீங்கம்மா. நல்ல முடிவுகளை எடுத்திருக்கீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு தவிரமா. புரியல. எந்த விஷயத்துல நான் சாதிக்கல? எதுல நான் சரியா முடிவெடுக்கல? சரி விடுங்கம்மா. ஆணைக்கும் அடி சறுக்கும்ன்ற மாதிரி. இது பாருங்க, ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டு அப்புறம் ஏன் பின்வாங்குறீங்க? சும்மா சொல்லுங்க. நான் ஒன்னும் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். எந்த விஷயத்துல நான் தப்பா முடிவெடுத்தேன்? அது எல்லாத்துலயும் பெஸ்டா இருந்த நீங்க உங்க பொண்ணு கல்யாண விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டுட்டீங்களேம்மா. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க ரெண்டாவது பொண்ணுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளைய பத்தி தாங்க சொல்றோம். ஏன்? அவருக்கு என்ன? மாப்பிள்ளையாமா அவன் பாக்குறதுக்கே ஒரு டைப்பா இருக்கான். பேச்சிலயும் ஒரு புத்திசாலித்தனம் இல்ல. போயும் அவனை போய் எப்படிமா மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணீங்க? சகல, அந்த காமெடியனை பத்தி தான் சொல்றாங்க. அவன் வந்ததுதான் இப்ப பிரச்சனையாவே இருக்கு. அது மட்டும் இல்ல சகல, அவனால எங்க குட்டு உடஞ்சு போயிருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு சகல. அந்த அளவுக்குலாம் எதுவும் போகாதுங்க, பாத்துக்கலாம். இதுக்கு நாம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் சகல. ஏன் மாப்பிள்ளைக்கு என்ன? அவர் சிங்கம் மாதிரி இருக்காரு. சும்மா அவரை தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, அவன் உங்க மருமகன்றதுனால விட்டு கொடுக்காம பேசுறீங்க நீங்க. அவன் ஒரு அறவேக்காடுமா. ஏய், யாரு அறுவைக்காடு லூஸ் எல்லாம்? என் மாப்பிளை பத்தி நான் உங்ககிட்ட கருத்து கேட்டேனா? ஏதோ பெரிய மனுஷனாச்சேன்னு நான் பொறுமையா இருந்தா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. கிளம்புங்க. கோவப்படாதீங்கம்மா. ஏதோ மனசுல தோணுச்சு சொன்னேன். அதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களேம்மா. சரி, அது உங்க பொண்ணு. யார வேணாலும் நீங்க கட்டி வைக்கலாம். அது உங்க உரிமைமா. நாங்க வர்றோமா. வாயா போலாம். என்னக்கா ஊர்க்காரங்க எல்லாம் ஒரே டைப்பாவே இருக்காங்க. எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த பெருசுங்க ஏன் இப்படி பேசிட்டு போறாங்கன்னே எனக்கு புரியல. ஆனா ஒண்ணுக்கா, ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது. அது மட்டும் நல்லா தெரியுது. அதெல்லாம் எந்த குழப்பமும் இல்ல. நீ சும்மா இரு. அப்பனே முருகா, இந்த யாக பூஜையை நல்லபடியா பண்ணணுங்கிறதுக்காகத்தான் என் புள்ள ராசராசன் ஊர்ல இருந்தே இங்க வந்தான். இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா என் பேர விஷயத்துல குழப்பமாயி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீதாயா வழி பண்ணணும். துணையிறியா முருகா? முருகா முருகா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.